இது கடலூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருந்தோம். கரண்ட்டு கட் ஆனால் ப்ரொடக்ஷன் ஆகாது, பேனல் சும்மா இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான எம்பிபிடி சிஸ்டம் போட்டிருக்கோம். அதில் 2 ரிலே இருக்கும். அந்த ரிலே கரண்ட் இருக்கும்போது பேனலை கனெக்ட் பண்ணாது, டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ரும். எப்போ கரண்ட்டு போகுதோ அப்போ சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 60 செகண்ட் டிலேயில் அந்த சென்சார் ரெண்டும் இந்த சோலார் பேனலில் ஒரு பேனலையோ 2 பேனலையோ கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன் கிரிட் சிஸ்டத்தை அப்படியே ஹைப்ரிட்டாக மாற்றி கொடுத்துரும். அதில் நீங்கள் 12 வோல்ட்டு போட்டுக்கலாம், அல்லது 24 வோல்ட்டு போட்டுக்கலாம், இல்லை 48 வோல்ட்டு போட்டுக்கலாம். இந்த 3க்குமே இந்த எம்பிபிடி சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே ஆன் கிரிட் போட்டோம், அதிலேருந்து அப்படியே மாற்றுறதுக்கான இந்த வசதி இப்போ கிடைக்கிது. அதையும் இங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு ஃபைனான்ஸில் லோனெல்லாம் வேண்டாம், நாங்கள் ரெடி கேஷாகவே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தொகையும் முதலீடு பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சப்சிடியும் உடனே கிளியர் ஆகிடும், எல்லா அப்ரூவலும் வேகமாக ப்ராசஸ் ஆகிடும். ஒரே வாரத்துக்குள்ளேயே நீங்கள் நெட் மீட்ரு வாங்கிடலாம், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்சிடி ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்துடுது. அவங்க எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, சோலார் பேனலை இன்ஸ்டாலேஷன் பண்ணி சைட் பை சைடாக அங்கே இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்கும்போதே இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதோட ஹார்ட் காப்பி ஒன்று கஸ்டமருக்கு கொடுத்து விட்ருவோம். அதை கொண்டு போய் அவங்க அந்த லோக்கலில் இருக்கிற ஏஇ ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும். அந்த பிஎம் சூரியகர் திட்டத்தில் இந்த மாதிரி ஹார்ட் காப்பியை கொண்டு போய் ஏஇட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. இருந்தாலும் பெருவாரியான ஏஇ கேட்குறதுனால அதுக்குரிய ஒரு ஹார்ட் காப்பியை அவங்களுடைய வேலை சுலபமாகணும் அப்படின்றக்காக கொடுத்துட்றோம். அவங்க கொடுத்த உடனே நிறைய இடங்களில் நெட் மீட்ரு நல்லா அவைலபிளாக இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையிலேயே, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் நெட் மீட்ரு கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்படி வச்ச உடனே நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. நெட் மீட்ரு வச்ச உடனேயே அவங்க ஏஇ அவங்களுடைய போர்ட்டலில் போய் கமிஷனிங் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருவாங்க. கமிஷனிங் கம்ப்ளீட்டட் கொடுத்த உடனே நம்ம இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிளான்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அப்லோடு பண்ண உடனே சப்சிடி டிஸ்பர்சலுக்கு போயிடும். அதிலேருந்து அதிகபட்சமாக ஒரு வாரம் இல்லைனா 10 நாளைக்குள்ளே சப்சிடி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது இந்த மொத்த ப்ராசஸுமே ஒரு 15-20 நாளுக்குள்ளே முடிஞ்சிருது. அதிலேருந்து 100% ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 யூனிட் வரைக்கும் கூட ஜென்ரேஷன் ஆகுது. 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற சோலார் பேனலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தரைகள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது பின்பக்கத்திலேருந்து ஒரு 7லேருந்து 10% கூடுதலாக உற்பத்தி ஆகுது. மோனோஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் பைஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு 5000 வாட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 10% கூடுதலாக உற்பத்தி ஆனால் கூட 500 வாட்ஸ் உற்பத்தி ஆகுது. ஒரு 6 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸு கூடுதலாக உற்பத்தி ஆனால் 3 யூனிட்டு கூடுதலாக உற்பத்தி ஆகுது. அப்போ பிளான்ட்டு சைஸு பெருசாக இந்த 3 யூனிட்டுங்கிறது 30 யூனிட்டுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு யூனிட் இன்றைக்கி தேதியில் கமர்ஷியலாக நம்ம வாங்கும்போது 15 ரூபா வந்துடுது. இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த சோலார் பேனலை நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், தொடச்சி வைக்கணும். நீங்கள் சோலார் பேனலை துடைக்காமல் விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 5லேருந்து 7 யூனிட்டு உற்பத்தி குறைஞ்சிரும். பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கோம், நல்ல ஹை எஃபிஷியன்சி பேனல் போட்டிருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு வாரம் சோலார் பேனலை துடைக்கலைன்னா ஒரு 20லேருந்து 30% சோலார் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். நிறைய பேர் இந்த சோலார் பேனலை வாங்கும்போது அங்கங்கே சில துண்டு தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு 24% எஃபிஷியன்சி உள்ள சோலார் பேனல் இருக்கா, இப்போ லேட்டஸ்ட்டாக 28% வந்திருக்கு, இப்போ ஹச்இஜேடி பேனல் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டோம்னா நிறையா உற்பத்தி ஆகும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது உண்மை தான், அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுக்கு பின்பக்கமாக ஒரு மறைவான உண்மையும் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே நல்ல எஃபிஷியண்ட்டான பேனல் வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பேனலை துடைக்கணுங்கிறதே கம்ப்ளீட்டாக மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சோலார் பேனல்லேருந்து வெறும் 50% மட்டும்தான் உற்பத்தி வரும்.
இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு இல்லாமல் போனாலும் நம்முடைய உற்பத்தி அதிகமான அளவுக்கு பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வைஃபை இல்லாத வீடுகளுக்கு எங்களுடைய சில இன்வெர்ட்டர்களில் ப்ளூடூத் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இல்லையே சார், அதுக்கு வேறு மாதம் மாதம் நம்ம 600 700 கட்டணுமே, அது எங்களுக்கு தேவையில்லையே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லாமையே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு டிவி கூட வைஃபையில் வர மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கிறவங்க வைஃபை மூலிமா கண்காணிங்க, தினமும் கண்காணிங்க. அப்படி இல்லாதவங்க ப்ளூடூத் இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத் மூலமாக கண்காணிக்கலாம். பேனல் அழுக்காக இருந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பிளான்ட் நல்லா உற்பத்தி ஆகும்.